ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஆன்லைன் ஆராதனை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி ஆராதிப்போம். தொடர்ந்து ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வெள்ளம் கர்த்தாவே, இந்த ஆராதனை நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு ஆசிரியும் ஆராதனைக்கு வர முடியாமல் வீட்டில் இருக்கிறவர்கள், வியாதியோடு பலவீனத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருக்கு நல்ல சுகத்தை மனத்தை கட்டிடுவீராக. ஆராதனை ஆண்டவர் எங்களோடு இணைந்து ஆராதிக்கும் போது அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக. தேவையான சந்தியும் குடும்பத்தை சமாதானத்தை ஊற்றும் பெரிய காரியம் செய்யும். பாடல் செய்து எல்லாத்தையும் ஆசிரியம் இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கப்போம். ரெண்டு நாளாகமம் 19ஆம் அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வந்தான். அப்பொழுது அனனியாவின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உன்மேல் வர இருந்தது. ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்களும் இடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான். யோசபாத் எருசலேமிலே வாசமாயிருந்து திரும்ப பெயர்சபா தொடங்கி எப்ராயிம் மலை தேசம் மட்டுமுள்ள ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களாகிய ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை வைத்து அவன் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல, கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். நியாயம் விசாரிக்கிற விஷயத்திலே அவர் உங்களுடனே இருக்கிறார். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றான். அவர்கள் எருசலேமில் வந்திருக்கும் போது யோசபாத் லேவியரிலும் ஆசாரியரிலும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவரிலும் சிலரை கர்த்தருடைய நியாயங்களை குறித்தும் விவாத விஷயங்களை குறித்தும் விசாரிக்கும்படி எருசலேமிலே நியமித்து அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால், நானாவித இரத்தப்பழி சங்கதிகளும் பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் அடுத்த நானாவித வழக்கு சங்கதிகளுக்கும் தங்கள் பட்டணங்களிலே குடியிருக்கிற உங்கள் சகோதரரிடத்திலிருந்து உங்களிடத்தில் வரும்போது அவர்கள் கர்த்தருக்கு நேரஸ்தராகும்படிக்கும் உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கும் நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள். நீங்கள் இப்படி செய்தால் நேரஸ்தராக மாட்டீர்கள். இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராய் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். பாடி நாம் கர்த்தரை நாம் மேம்படுத்துவோம். அதாவது சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டரித்தவர்களுக்கோ ஒரு குறைவிட 55வது பாடல். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். கண்ணீரை
சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. விழிகளும் விரும்பை ஆயத்தப்படுத்துகிறார். விழிகளும் விரும்பை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். ஆண்டவர் நம்முடைய குறைகளை நிறைவாக்குவது, நம்மை திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவர்களை சந்திப்பார். சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கூடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 1000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 1000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கூடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கூடி நன்றி சொல்லுவோம். உன்னோடும் பொருளோடு புறப்பட செய்தாரே. பொன்னோடும் பொருளோடு புறப்பட செய்தாரே. பலவீனம் அழுகாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பலவீனம் அழுகாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கூடி நன்றி சொல்லுவோம். பாடுகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். கற்பாறையை கிடந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். கற்பாறையை கிடந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். பாடி கொண்டாடுவோம், கூடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கூடி நன்றி சொல்லுவோம். ஜனங்களை வழிநடத்தின தேவன்
அடிமைத்தனத்தினர்களை கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வந்த தேவன். அவர் உறைந்து கழிப்பது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வேதம் சொல்கிறது. மகிழ்ந்து களிகூரு மகளை பயன்பெற்றார், மகிழ்ந்து களிகூரு மகளை பயன்பெற்றார். வல்லவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். வல்லவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேவை நினைத்து கலங்காதே, தெய்வத்தை பார்த்து நன்றி செலுத்து. தேவை நினைத்து கலங்காதே, தெய்வத்தை பார்த்து நன்றி செலுத்து. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களிகூரு மகளே பயன்பெற்றார். வல்லவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேர்த்தாடு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃபாடு. தப்பாமல் மண்ணில் உறவாடு, எப்போது வாழ்வாய் சுகத்தோடு. தப்பாமல் மண்ணில் உறவாடு, எப்போது வாழ்வாய் சுகத்தோடு. மகிழ்ந்து களிகூரு மகளே பயன்பெற்றார். மகிழ்ந்து களிகூரு மகளே பயன்பெற்றார். வல்லவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். வல்லவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். துதிக்கும் போது நம் நடுவில் உற்சாக நாட்களில் ஓடுகிறோம். துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாற்காலி போடுகிறோம். துதிகளை அரியணை ஆக்கிடுவார், வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார். துதிகளை அரியணை ஆக்கிடுவார். வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார். மகளை பயப்பேண்டாம், மகிழ்ந்து களிகூரு. மகளே பயப்பேண்டாம். வல்லவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். வல்லவர் இயேசு நம் நடுவில் ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. இதோ இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே ஆராதிக்கப்படத்தக்க தேவன். இதோ ஆண்டவரே, இந்த வருஷம் துவங்கி ஆண்டவரே 10 மாதங்கள் எங்களை கண்ணின் கண்மணியை போல பாதுகாத்து இந்த 11ஆம் தேதி 11ஆம் மாதத்திலும் இந்த 2ஆம் தேதியில எங்களை கொண்டு வந்திருக்கிறீர் இயேசுப்பா. அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, மாதத்தை நீங்க தான் இயேசுப்பா நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி வழி நடத்துங்க அப்பா. அப்பா, உம்முடைய ஆண்டவரே கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து வழி நடத்தட்டும் அப்பா. நன்றியோடு மே துதிக்கிறோம், நன்றியோடு மே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நடந்து வந்த பாதைகளை எல்லாம் திரும்பி பார்த்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டிலே எவ்வளவோ காரியங்களை எங்களுக்கு நீர் நன்மையாய் முடிய பண்ணியிருக்கிறீரப்பா. எவ்வளவோ பிரச்சனைகளை நாங்கள் தாண்டி வர உதவி செய்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை எந்த குறைவும் இல்லாமல் உண்ண உணவு உடுத்த உடையை தந்து எங்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுத்து தங்க இடத்தை கொடுத்து எவ்வளவு நேர்த்தியாய் அருமையாய் நடத்தி இருக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சாத்தியம் பாக்கியத்தை எல்லாம் எங்களுக்கு நீங்க தந்திருக்கிறீங்க சுவாமி. நாங்கள் எத்தனையோ நாட்கள் கவலையோடு கண்ணீரோடு வேதனைப்பட்ட போதெல்லாம் உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர், எங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறீர் அப்பா. நீர் மாத்திரம் எங்க கூட இல்லைன்னா எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எதையுமே செய்ய முடியாதப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பது தானே ஆண்டவரே எங்களுடைய மிகப்பெரிய பாக்கியம் அப்பா. கர்த்தரை இத்தனை சமீபமாக கொண்ட ஜாதி எத்தனை பாக்கியம் உள்ளதப்பா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 அப்பா. நீர் எங்கள் அடைக்கலம், எங்கள் பலன், எங்கள் கோட்டை அப்பா. நாங்கள் நம்பி இருக்கிற அரண் துருகம் ஆண்டவரே அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. சேனைகளின் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. உமக்கு துதி சொல்ல 1000 நாவல் இருந்தாலும் போதாது ராஜா.
அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா. ஹalleluya ஹalleluya நன்றி. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனப்பா. எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பூமி எங்கும் உம்முடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அப்பா நாங்கள் சிறுகவும் நீங்க பெருகணும் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எல் ஷடாய் எங்கள் துணை நீரல்லவோ. ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா. நீ சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் அப்பா. ஆண்டவரே காட்சியும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தினவர். எங்கள் வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் அலைகளைப் போல ஆண்டவரே எங்கள் மீது ஒன்றன் பின் ஒன்றாக மோதி அடித்த போதும் நாங்கள் ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே அதிலே ஆண்டவரே வீழ்ந்து மாய்ந்து போகாதபடிக்கு தேவன் எங்களை பாதுகாத்து கொண்டீரப்பா. நீரல்லவோ எங்களோடு இருந்து எல்லாவற்றையும் ஆண்டவரே எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி வர உதவி செய்தீர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் தாழ்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று தாவீது சொன்னது போல சுவாமி நாங்களும் கர்த்தாவே சொல்லுகிறோம். உம்மாலதான் இயேசப்பா நாங்க எல்லா காரியத்தையும் தாண்டி வந்தோம். ஆண்டவரே உமக்கு நன்றி 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 இயேசப்பா. நீர் எங்கள் துணையாளராக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. சத்ருவானவன் எத்தனையோ முறை எங்களை கீழே உள்ள தள்ள பார்த்த பொழுதும் கர்த்தருடைய பலத்த கரம் எங்களை தாங்கி நடத்தினதப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 இயேசப்பா. ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி 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 அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்ருவானவன் வெள்ளம் போல புரண்டு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்காக நீங்க ஜெயக்கொடி ஏற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ காரியத்துல இயேசப்பா நாங்கள் ஆண்டவரே தோல்வி அடைந்து விடுவோமோ என்று யோசித்த பொழுதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு கூட இருந்து யுத்தங்களை செய்து ஜெயத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய மகா இரக்கங்களினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டி இந்த மாதத்தை நீங்க இயேசப்பா எங்களுக்கு நன்மையால் நிரப்பி வழி நடத்தி கொடுங்க. நீங்க எங்களுக்கு முன்பாக கடந்து போவீராக. நான் உனக்கு முன்னே போய் போனதானவைகளை சரியாக்குவேன். தடைகளை எல்லாம் எங்களுக்கு முன்பாக இருந்து நீக்கி போடுங்க. ஹalleluya. நன்றி இயேசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி அப்பா. இந்த மாதம் நீர் எங்களுக்கென்று நீ வைத்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துங்க அப்பா. நீங்க ஏதாகிலும் இந்த மாதத்திலே நீங்க எங்களுக்கு செய்யணும் ராஜா. உம்மிடத்துல நாங்கள் பெரிய காரியங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எத்தனையோ பேர் ஆண்டவரை எவ்வளவோ காரியங்களை ஆண்டவரை உம்மிடத்துல எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய அந்த உதவிகளை நீ செய்வீராகப்பா. என்னென்ன காரியத்தில் அவர்கள் உம்மிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளும்படி எதிர்பார்த்து நிற்கிறார்களோ அந்த காரியங்கள் இந்த மாதத்திலே அவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுங்கப்பா. ஹalleluya. நன்றி 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 இயேசப்பா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்வீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றால் என்னோ
உமக்கு எம்மாத்திரம் கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வஞானியே உமையாராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வஞானியே உமையாராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாராலாகும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வஞானியே உமையாராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வஞானியே உமையாராதிப்பேன். ஆண்டவரே, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில இந்த மாதம் செய்ய போவதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் எங்கள் தேவன். சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ வல்லமை படைத்தவர். அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை அப்பா. ஆண்டவரே, யாக்கோபு வெறும் கோலும் கையுமாய் போனவரை மீண்டும் கர்த்தர் ஆண்டவரே இரு பரிவாரங்களோடு வர செய்த தேவன். அது போலப்பா இந்த மாத துவக்கத்திலே அப்பா நாங்கள் ஒருவேளை ஒன்றும் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் முடியும் போது எல்லாவற்றையும் உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு சம்பூர்ணமாய் இருக்க கிருபைக்காக எந்த குறைவும் இல்லாமல் இந்த மாதத்தை எங்களுக்கு நடத்தி கொடுங்க ஏசப்பா. என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்து அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்திலே தேவன் சுவாமி அவர்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அவர்களுக்கு என்னென்ன காரியத்திலெல்லாம் ஜெயம் கிடைக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் தேவன் அறிந்து அதை அவர்களுக்கு நீர் நடத்தி தரும்படியாக செபிக்கிறோம் அப்பா. தடைப்பட்ட எல்லா காரியங்களும் இந்த மாதம் நல்ல முறையிலே அவர்களுக்கு கிடைக்கட்டும். உம்முடைய வானத்தின் பலகணிகளை திறந்து அவர்களை தேவன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேலையிலே அவர்களுக்கு ஏதேனும் நல்ல ஒரு ப்ரொமோஷனோ அல்லது நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்க வேண்டும் என்றால் அது அவர்களுக்கு கிடைக்க கிருபை செய்யுங்கப்பா. அதே போல வியாதியிலே எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு இந்த மாதத்திலே அந்த வியாதியிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுங்கப்பா ஆண்டவரே. இந்த மாதம் ஆண்டவரே அனைவருக்கும் அப்பா ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற மாதமாக இருக்க தேவன் கிருபை செய்வாராக. நீ சொல்லியிருக்கிறீர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று. ஆகவே எங்கள் புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்து சத்ருவானவன் ஆண்டவரே வெட்கப்பட்டு ஓடி போவானாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரம் இருந்து அவர்களை நேர்த்தியாய் அருமையாய் நடத்தட்டும். ஹல்லேலூயா. நன்றி 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 ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு பயன்படுவதாக ஆன்லைன் ஆராதனையில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. My people will never be ashamed. இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்தாத ஆண்டவர். சம்பூர்ணமாய் நம்ம சாப்பிட்டு திருப்தி செய்கிறது.
அதிசயமாய் கர்த்தர் நடத்தி வருவதாக இருக்கின்றார். எரேமியா திருக்கிருஷ்ண புத்தகத்திலே 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும்போது, எரேமியா 31:14 வசனம். என் ஜனங்கள் பின்பகுதி, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மையினால் நாம் திருப்தி. We will be satisfied of God's goodness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 2 நாளாக நான் வாசித்தோம் இல்லவா? இந்த 11 வசனங்களை 19ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். இந்த 2 நாளாம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது தேவன் எப்படிலாம் அவர்கள் இடைபடுகிறார்கள், எப்படிலாம் தேவனை அவர்கள் நம்பியிருக்கிறார்கள் பார்க்கலாம். இங்கு மிகாயா 2 நாளாகவும் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, என் தேவன் சொல்வதையே சொல்வேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்வேன் சொல்லி அந்த தீர்க்கதரிசி சொன்னார். கர்த்தர் சொல்லுகிறதை நாம் சொல்லுவதாக காணப்படணும். இங்கே பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார்? எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலையில் சிதறப்பட்டதை கண்டேன். இப்போது கர்த்தர் இவளுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்ப கடவுள் என்று சொன்னார். 18ஆம் வசனத்தில் சொல்கிறார், அப்பொழுது அவன் சொன்னதாவது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதையும் பரமசேனை எல்லாம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்தில் இருக்கிறதையும் கண்டேன் சொல்லி பார்க்கிறோம். 23ஆம் வசனத்திலே மிகாயாவை இந்த ராஜா என்ன செய்கிறான்? சிதைக்கிறார், கன்னத்தில் அறையதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரராக இருக்கிற நாம் ஊழியம் செய்யும் பொழுது சில சமயத்திலே சில உபத்திரவங்கள் வருவதை நாம் பார்க்கின்றோம். அவனை பிடித்து மிகாயாவை சிறைச்சாலையில் வைத்து நாம் சமாதானத்தோடு திரும்பி வரும் அளவும் அவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிடப்படும். இன்றைக்கும் அநேக ஊழியர்கள் பலவிதமான உபத்திரவங்களை சகிப்பதை நாம் பார்க்கிறோம். ரிச்சர்ட் உம்ரான் என்கிற கர்த்தருடைய தாசன் டார்ச்சர்ட் ஃபார் கிரைஸ்ட் என்ற மேகசின்ல பத்திரிகையில் எழுதியிருக்கப்படுகிற உபத்திரவங்கள் நிமிர்ந்து நிற்க முடியாத அளவுக்கு மிகவும் குறுகலான ஒரு இடம். அதிலே இருந்து அவர் பல வருடங்கள் கடத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியம் செய்வது என்பது சாதாரணமான காரியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் பல இக்கட்டின் பாதையின் வழியாக நம்மை நடத்தி வருகிறார். இந்த சபையை 35 ஆண்டுகளாய் கர்த்தர் அருமையாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அநேக இக்கட்டுகள், பாடுகள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாவற்றும் மத்தியிலும் தீயும் தண்ணீரை கடந்து வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு அனுசரியாய் இருந்தார். ஆண்டவர் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சமாதானம் உண்டு, ஊழியத்திலே சமாதானம் உண்டு, குடும்பத்திலே சமாதானம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே பார்க்கும்போது 19ஆம் அதிகாரத்திலே யோசபாத் ராஜா அவன் என்ன செய்தான்? ஜனங்களை தேவநாயகி கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான் என்று பார்க்கிறோம். ஜனங்களை தேவனிடத்தில் கொண்டு வருவதுதான் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே பார்க்கும்போது 6ஆம் வசனத்திலே 2 நாளாகவும் 19:6 நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். நியாயம் விசாரிக்கிற விஷயத்திலே அவர் உங்களுடனே இருக்கிறார் என்று தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அங்கு உணர்த்துகிறார். 7ஆம் வருஷத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களில் இருக்க கிடவது, எச்சரிக்கையாக இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அநியாயமும் முகதாட்சியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது. 9ஆம் வருஷத்திலே கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தமத்தோடு நடந்து செய்ய வேண்டியது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கின்றோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த கடைசி காலத்திலே நமக்கு இருக்கிறது. அந்த உலகத்திலே இன்றைக்கு அவைகள் காணப்படாமல் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை குறித்து சொல்கிறார், நீங்கள் திடமனதாக இருந்து காரியத்தை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர். நாம் உத்தமமாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறதுக்கு நாம் நம்மை ஒருமுகப்படுத்த வேண்டும். இங்கு யோசபாத் அப்படிதான் அதை செய்தான். 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை குறைவிட்டான். கர்த்தருடைய சமூகத்திலே நாட்டில் அதிகமாக நாம் இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிற நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பல சபைகளில் கூடி அவர்கள் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். 21 நாட்கள் ஜெபம், 30 நாட்கள், 40 நாட்கள் ஜெபம் சொல்லி ஜெபிக்கிறது நாம் பார்க்கின்றோம். நாட்டில் இந்த வருஷத்தை முடிக்கும்பொழுது நல்ல ஜெபத்தோடு முடித்து புதிய ஆண்டிலே ஜெபத்தோடு கூட நாம் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. 4ஆம் வருஷத்தை பார்க்கும்போது யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம்
சகாயம் தேடக்கூடியவர்கள் பார்க்கிறோம். யூதாவின் எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். எல்லா பட்டணங்களிலிருந்தும் கர்த்தரை தேட ஜனங்கள் வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய சபையிலும் அநேக ஜனங்கள் பட்டணத்திலிருந்து முழுவதிலும் இருந்து ஜனங்கள் நம்மை தேடி வர கர்த்தரை ஆராதிக்க வருவார்கள். அப்படி விசுவாசி நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்திலே பார்க்கும்போது 6ஆம் வருஷத்திலே கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறது நீரளவோ தேவன், தேவரின் ஜாதிகளுடைய ராஜ்யங்களுக்கெல்லாம் ஆளுகிறவர், நம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிற ஒருவருமாலே எழுத்து நிற்க கூடாது. நம்முடைய தேவனுக்கு விரோதமாக எழுத்து நிற்க ஒருவரால் முடியாது. சவுல் தேவனுக்கு விரோதமாக சபை துன்பப்படுத்த நினைத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்த நினைத்தார். கர்த்தர் சொன்னார், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி பார்க்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு உபத்திரவங்கள், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். இதை பார்க்கும்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து சொல்லும்பொழுது, உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு நீர் இந்த இடத்தை கொடுக்கவில்லை. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணின தேவன். இஸ்ரவேல் தேசத்தை ஆபிரகாமுக்கும் அவன் பின்வரும் சந்ததிக்கும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன், போல் பிரியமாய் வந்த யாக்கோபு 2 பரிவாரனோடு ஆசிரித்த தேவன். இன்றைக்கு ஒரே மனிதனாக யாக்கோபு இஸ்ரவேலாக மாற்றப்பட்டு இன்றைக்கு ஒரு முழு தேசமாக அவருடைய பரவி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே ஸ்தோத்திரம். சாலமோன் அங்கே தேவாலயத்தை அவன் கட்டினதை பார்க்கிறோம். ஆனால் சாலமோன் தேவாலயத்தை கட்டினாலும் அவனுடைய வாழ்க்கையிலே பார்வோனுடைய குமாரத்தியை அவன் மனம் கொண்ட திருமணம் பண்ணினால அந்த பார்வோனுடைய குமாரத்தி அவனை சோரம் போக பண்ணி அந்த விக்கிரகங்களுக்கு நேராக அவனை வழிநடத்தலை பார்க்கிறோம். 2 முறை தேவன் சாலமோனுக்கு தரிசனமானார். சாலமோனுக்கு தரிசனமான தேவன் முகமுகமாய் நேரடியாக தரிசனமான தேவன். ஆனாலும் பிற்காலத்திலே கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவதை பார்க்கின்றோம். ஆரம்பம் எப்படி இருந்தாலும் ஆனால் முடிவு நமக்கு சரியாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை பார்க்கும்போது இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன், தேவர்கள் கேட்டு ரட்சிப்பேன். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திலே பலவிதமான இடுக்கண்கள் மத்தியிலே அந்த ஜனம் போய் கொண்டிருக்கிறது. அவர் இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொன்னார். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். என்ன சொல்கிறார்கள்? ஆண்டவரே, இந்த திரளான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. நாட்களில் நம்முடைய ஒத்தாசை ஒரு பர்வதம் தேவன் தான். அவரை நோக்கி நான் பார்க்க வேண்டும். எலியா எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது அவர் சொன்னார், நீ மேலே பார்ப்பா என்று சொன்னார். மேலே பார்க்கும்போது நிச்சயம் கர்த்தர் அந்த அவனுடைய வல்லமை, இரட்டிப்பான வல்லமை எலிசாவுக்கு கொடுப்பார் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் மேல் நோக்கி கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். நம் ஒத்தாசை ஒரு பருவதற்கு நேராக நம்முடைய கண்களை எடுத்து பார்ப்போம். அவர் வானத்தை உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து இந்த மாதம் முழுவதும் எல்லாத்தையும் கர்த்தர் சந்தைக்க போதுமானதாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் அனைவரும் குழந்தைகளும் பெண்களும் பெண் ஜாதிகளும் குமாரரும் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக நின்றால் பார்ப்போம். இன்றைக்கு குடும்பமாக நாம் சபைக்கு கர்த்தரை ஆராதிக்க வர வேண்டும். தனித்தனியாக ஒருவராக இல்லை, நம்முடைய எல்லா குடும்பத்திற்கு எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க வருவோம். அந்த ஆண்டு விழாவின் சமயத்திலே முழு குடும்பமாக நீங்கள் வாருங்கள், கர்த்தரை ஆராதிங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தான். பழைய ஏற்பாடு காலத்திலே பார்க்கும்போது லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினார் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு அவர் வாசம் பண்ணுவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தான். நீங்கள் பயப்படாமல் இருங்கள் சொல்லி அவர்களை உற்சாகமூட்டினது பார்க்கின்றோம். யுத்தம் உங்களுடையதில்லை, கர்த்தருடையது சொல்லி அவர்களை ஸ்தோத்திரம் உற்சாகமூட்டுவார். நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நமக்கு விரோதமாக எழும்பும் எந்த நாவையும் நாம் குற்றப்படுத்தும். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, நீங்கள் கருத்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமல் கலங்கலாமல் இருக்குன்னு சொல்லி கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்கள் சொல்லி கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியா எதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம். படிக்கிற பிள்ளைகள் படிப்பை குறித்து ஞாபக சக்தி இல்லை என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. வேலை செய்கிறவர்கள், பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் பிசினஸ் குறித்து பயப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறதே இருக்கிறார். கர்த்தருடைய நாம மயப்படுவதால் பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல் இருக்கிறீங்களா, அந்த வியாதியிலே நான் மடிந்திருக்கணும்னு பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியால் நமக்கு விரோதமாக எழும்பும் எந்த காரியத்தையும் ஆண்டவர் அவர்கள் ஒன்றுமில்லாமல் போக செய்கிறது இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேதத்தை வாசிக்கும்போது
கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அந்த 19ஆம் அதிகாரம் முடியுது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை அவரை துதிக்கவும், அவருக்கு முன்பாக நாம் கர்த்தரை துதிக்க அவருடைய கிருபை என்று சொல்லி பாடத்தக்கதாக யுத்த மணிடத்தில் பாடகரை அவன் நிற்க வைத்ததை பார்க்கின்றோம். அப்பொழுது எதிரிகள் ஒருவருக்கு ஒருவர் வெற்றிருந்து மனிதர்களாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் மகிழ்ச்சியோடு கூட எருசலேமுக்கு திரும்பி வந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள் பார்க்கிறோம். சபைக்கு வருவதை அநேக தொழில்நுட்பமாய் செயல்படுத்துவதில்லை. ஒரு வாரம் வருகிறார்கள், கர்த்தரை பந்தி கொடுக்கும்போது வருகிறார்கள், மற்ற மாதங்களில் வராமல் இருக்கிறார். இப்படி நாம் செய்வது தவறு. ஸ்கூலுக்கு போகும்போது ஒவ்வொரு நாளும் நமக்கு அட்டெண்டன்ஸ் வைக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் சோத்திரம் சபை கூடுவதை விட்டுவிடக்கூடாது. வாரத்திலே 6 நாள் நமக்கு கொடுக்கிறார். ஒரு நாள் கர்த்தருக்கென்று நாம் கர்த்தரை ஆராதிக்க நாம் வருவோம். கர்த்தர் நம்மை ஆசிரிப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தாகும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதை அநேகர் கண்டுகொள்வார்கள். இந்த தேவன் இந்த மாதத்தில் நம்மை சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து நம்மை அதிசயமாய் நடத்தப் போகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் குறைகள் இருக்கிறதா? ஆண்டவர் குறைகளை நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். சில அந்த இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லையே, வெளியிலே போய் வாங்க முடியாதுன்னு சொல்லி சீஷர்கள் அங்கலாய்த்த போது ஆண்டவர் சொன்னார், நீங்களே அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்க. யூ கிவ் ஃபுட் ஃபார் தம். அப்பொழுது அவர் சொன்னார், அதில் சீஷர்கள், எங்களிடத்தில் 5 அப்பமும் சில மீன்கள் 2 மீன்கள் மாத்திரம் உண்டுன்னு சொல்லி. அந்த 5 அப்பம் 2 மீன் ஒரு சிறு ஒரு குவான்டிட்டியாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கருத்திலே கொடுக்கப்பட்ட போது அது சிறு பையன் கையிலும் அது 5 அப்பம் 2 மீனாக இருந்தது. இயேசுவின் கையிலும் 5 அப்பம் 2 மீனாக தான் இருந்தது. இயேசு கிறிஸ்து அண்ணாந்து பார்த்து தேவனை நோக்கி பிதாவாகிய தேவனிடத்தில் ஜெபித்தார். ஜெபித்த பொழுது அவர் பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் சித்தம் நிறைவேறும்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபித்திருந்த போது அந்த அப்பங்கள் சீஷரிடத்தில் கொடுத்த பொழுது எப்படி இயேசு சொன்னாரோ, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுக்கிறார். சீஷர்களை போய் போஜனம் கொடுக்கும்பொழுது இந்த 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு திருப்தியாகத்தக்கதார் கர்த்தர் உதவி செய்வார். நான் பாடின பாடல்களுமாய் திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவையை சந்திப்பான்னு சொல்லி கர்த்தர் நம்முடைய தேவையை சந்திக்க பொதுமையாக இருக்கிறார். 5 அப்பம் 2 மீன் 5 + 2 = 7. ஆனால் 5 + 2 5000 பேருக்கு போஷித்து மீதம் 12 கோடிகள் எடுக்க ஆண்டவர் உதவித்தார். ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள் இருக்கிறது. 12 மாதம் முழுவதும் ஒவ்வொரு மாதம் உங்களுடைய வருமானத்தை உன் கைகள் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிட்டீர்கள், உங்களுக்கு பாக்கியம் நன்மை விட இருக்கும். மீதம் எடுக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்கிறார். வெட்டுக்கிளைகள் பட்சித்து போட்ட வருஷங்களை திரும்ப உங்களுக்கு கொடுப்பார். எவ்வளவு வாழ்க்கையிலே நீங்கள் நஷ்டம் அடைந்தாலும், எவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையிலே வருமானங்கள் குறைந்தாலும் கர்த்தர் மறுபடியும் அவை திரும்ப உங்களுக்கு கொடுக்க போதுமாக இருக்கிறார். ராமோடு பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்த போது ஆண்டவர் அற்புதம் செய்து மலையை கிழித்துக்குதாக மீன்களை பிடிக்க உதவி செய்தவர். இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில 5 அப்பம் 2 மீனை வைத்திருந்த போது ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஒரு பிளானும் கிடையாது. என்ன செய்ய ஒன்று தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் நமக்காக திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். கொஞ்சத்தை கொண்டு ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க அவரால் முடியும். இந்த சமயத்திலே God wanted to teach a lesson to them. ஆண்டவரிடத்திலே சோத்திரமாக நடித்தார்கள். இவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்க எவ்வளவு பணம் நமக்கு தேவைன்னு சொல்லி. ஆனால் வெகு 5 அப்பம் 2 மீன் 5 அப்பம் 2 மீனை கணக்கு பண்ணினா அது வெறும் சொற்பமான பணம். ஆனால் ஆண்டவர் இலவசமாக ஆண்டவர் அவளுக்கு ஆகாரத்தை பெருக செய்து கர்த்தர் ஆசீர்வதித்து பார்க்கிறோம். In spite of problem, in spite of challenges, ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிறதே நடக்கிறார். He will do wonders and miracles. அதிசயங்கள் செய்கிறதே. The size of challenge, the size of the problem, it should not hinder us. நம்முடைய வாழ்க்கையில் சோர்வு உண்டாக்கக்கூடாது. It should not fear us. நாம் பயப்பட வேண்டிய அவசியம், பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். Problem doesn't matter. Problem is not for God. Problem is not problem for God. தேவனுக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு தான் அது பிரச்சனை. ஆண்டவர் எல்லாருக்கும் மேல சர்வவல்லமையுள்ள தேவன். Your size of the problem is your opportunity. உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. Opportunity will be seized or it will be lost. சந்தர்ப்பங்கள் நாம் அதை வைத்து அதன் மூலமாக முன்னேறி செல்ல முடியும். சந்தர்ப்பங்களை கோட்டை விட்டு அவை நம்மை விட்டு நழுவி போகவும் நாம் செய்ய முடியும். ஆனால் இழந்து போன சந்தர்ப்பங்கள் நமக்கு திரும்பி வராது. மிகவும் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதே அவர் கொஞ்சத்தை வைத்து
ஆஸ்வதிக்கிறது. அவர் அநேக அற்புதங்களை அவர் செய்கிறது. அவர் சொன்னார் எரேமியாவிலே, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் சொல்லி. கர்த்தர் இந்த மாதத்திலே ஒரு சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்கு கொடுப்பார். வாழ்க்கையிலே நாம் இதற்கெல்லாம் சாப்பிடுவதில் திருப்தி அடையலாம், அல்லது பொருட்களை வாங்குவதில் திருப்தி அடையலாம், வீடுகளை சொத்துக்களை வாங்குவதில் திருப்தி அடையலாம், பணத்தை சேர்ப்பதில் திருப்தி அடையலாம். ஆனால் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதிலே நாம் திருப்தி அடையக்கூடாது. சோத்திரம் அது பெருகிக் கொண்டே போகணும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டே போகணும். தேவனுடைய ராஜ்யம் விஸ்தாரமாய் கொண்டே போகணும். ஆண்டவர் இதுதான் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த ஜனத்தை ஏற்படுத்தின என் துதியை சொல்லுவதாக்கும்படி ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கவும் வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும், கர்த்தரை பற்றி சொல்ல வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் சூத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் அதை எதிர்பார்க்கிறார். நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்ட தேவன், உலகமெங்கிலும் போய் சர்வசிஷ்டருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கின்ற ஆண்டவர் சொன்ன தேவன். கர்த்தருக்கென்று நாம் பிரசங்கிக்கத்தக்கதாய், ஆண்டவரை பற்றி சொல்லத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. கர்த்தர் நம்மோடு இருக்கிற தேவன். நம்மோடு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நம் பேர் வைத்திருக்கிற நினைவுகள் தீமை காணவில்லை, சமாதானத்துக்கு ஏதுவானார்கள். அந்த வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கும்படியாகவும் இந்த மாதத்தில் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இந்த தேசத்திலே இருக்கிற ஊழியர்களையும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கிறிஸ்துவுடன் ஜெபித்து முடிக்கிறது. நாங்கள் வசனத்தை கேட்கவும் ஆராதிக்கவும் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசினை திருப்தியாக்கி நடத்துகிற தெய்வம், எங்களோடு இருந்து வெட்கம் அடையாதபடி எங்களை செய்கிற தெய்வம், நீர் அப்படி வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் இந்த ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்கி திருப்திப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. இயேசுவின் சர்வமாய் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அனைக்கும் ஆசீர்வாதம் எடுத்து நம் அனைவரோட ஆசீர்வாதம் காப்பாராக. 23ஆம் தேதி நமக்கு 35வது ஆண்டு விழா இருக்கிறது. அந்த ஆண்டு விழாவிலிருந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தரை நாம் எப்பொழுதாக ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாளும் உபவாசம் எடுத்து ஜெபிக்கும்படி